ஹாய், திஸ் இஸ் ஜீவா. வெல்கம் டு தமிழ்நாடு ட்ரேடிங் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளைக்கு ஃப்ரைடே நெகட்டிவ் ட்ரெண்டாக இருக்குமா இல்லை பாசிட்டிவ் ட்ரெண்டாக இருக்குமா, இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் எது ரியாக்ட் ஆகுங்கிறது இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்குறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டிஸ்க்ளைமர்: ஐ எம் நாட் ஏ சிபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர். பிஃபோர் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட் கன்சல்ட் யுவர் ஃபினான்ஷியல் அட்வைசர். இந்த வீடியோவில் பகிரப்படும் அனைத்து தகவலுமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான், நாட் ஏ கால் ஆர் ரெக்கமெண்டேஷன். சேனலை புதுசாக பார்க்க வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. யூடியூப் அல்கோரிதமுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இன்றைக்கோட நிஃப்டி எக்ஸ்பைரி பார்த்தீங்க அப்படின்னா கிளியராக ஒரு செல்லிங் ப்ரெஷர். நேற்று எஸ்டர்டே வீடியோவில் நான் கிளியராக கொடுத்துருந்தேன், லெவல்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தேன். அப் சைடில் பிரேக் அவுட் ஆனால் மட்டும் ரீடெஸ்ட்டில் என்ட்ரி எடுத்தால் கால் ஆப்ஷன் மொமெண்டம் ட்ரேட் எடுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா புட் ஆப்ஷன் சைடில் ஃபாலோ ஆகும்போது என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஃபால் ஆச்சு அப்படின்னா ரீடெஸ்ட் பண்ணும்போது என்ட்ரி எடுக்கணும்னு சொல்லியிருந்தோம். திருப்பி ஃபால் ஆச்சுன்னா ரீடெஸ்ட் பண்ணும்போது என்ட்ரி எடுக்கணும், ஃபால் ஆச்சுன்னா ரீடெஸ்ட் பண்ணும்போது என்ட்ரி எடுக்கணும்னு சொல்லியிருந்தோம். அந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட லெவல்ஸில் கரெக்டாக ரியாக்ட் ஆகுது. ரெகுலராக நம்ம லெவல்ஸை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், நம்ம வந்து நார்மலாக ஏதோ சப்போர்ட்டுன்னு கொடுத்துட்டு போகல, அந்த லெவல்ஸில் மார்க்கெட் வந்தால் கண்டிப்பாக ரியாக்ட் பண்ணும். அட்லீஸ்ட் 10 minutes ஆச்சு ரியாக்ட் பண்ணும். அதனால தான் நம்ம அந்த லெவல்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக கொடுக்குறோம். ரெகுலராக அந்த லெவல்ஸை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா எப்படி ஒரு புல் பேக்கில் என்ட்ரி எடுக்கலாங்கிறது ஈஸியாக வீடியோ பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். பர்டிகுலராக பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி நம்ம ரெகுலராக வீடியோவில் சொல்லிகிட்டே இருக்கோம். பேங்க் நிஃப்டியை இப்போவே ஸ்டார்டிங்லேருந்தே ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிங்க. இப்போ ஒரு வாரம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஆகஸ்ட்லேருந்து ட்ரேட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஒரு சப்போர்ட்டை வந்து பிரேக் டவுன் ஆச்சுன்னா புல் பேக் எடுத்துகிட்டு எகைன் நெக்ஸ்ட் சப்போர்ட் போகுது. ஒரு ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணால் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க் நிஃப்டி ரெசிஸ்டன்ஸ் வந்து நல்ல ஃபாலுக்கு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட், எகைன் இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணுது. எகைன் பார்த்தீங்கன்னா டபுள் டாப் போட்டு இந்த சப்போர்ட்டை ப்ரீவியஸ் சப்போர்ட் என்ன ஆக்ட் ஆகும், ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணால் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் அழகாக ரியாக்ட் போகுது. பேங்க் நிஃப்டிலையுமே நம்ம லெவல்ஸ் வந்து பர்ஃபெக்டாக தான் கொடுத்துருக்கோம். பேங்க் நிஃப்டியில் நம்ம லெவல்ஸை வச்சு ஒரு 60 to 70 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சு நம்ம ட்ரேட் பண்ணுறது தான் அட்வைசபிளாக இருக்கும். இது என்னோட டெலிகிராம் சேனல், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கமெண்ட் செக்ஷனையும் பின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம கிளியராக சொல்லியிருந்தோம், ஃபால் ஆனதுக்கப்புறம் கன்சால்டேட்டில் இருக்குது, எகைன் பிரேக் டவுன் ஆச்சுன்னா போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனலில் பேங்க் நிஃப்டியை பர்டிகுலராக ஃபோக்கஸ் பண்ணோம். எது பிரேக் டவுன் எது புல் பேக், இதுதான் பிரேக் டவுன் இதுதான் புல் பேக், என்ட்ரி எடுத்திங்கன்னா ஒரு மொமெண்டம் ட்ரேட். இந்த மாதிரி பிரேக் டவுன் ரீடெஸ்ட்டில் என்ட்ரி எடுங்க. ஒரு ட்ரேட் செட்டப் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். பிளைண்டாக கேண்டில்ஸ்டிக்ஸ் போகிறத பார்த்து ட்ரேட் பண்ணாதீங்க. ஆகஸ்ட் பேட்சுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பையிங் கிளாஸஸும் கண்டக்ட் பண்ணுறோம், ஆப்ஷன் செல்லிங் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறோம். ஆப்ஷன் பையிங் கிளாஸோட சிலபஸ் இங்கே மென்ஷன் பண்ணுறேன், டெலிகிராம் சேனல்லையும் போஸ்ட் பண்ணுறேன். ஆப்ஷன் செல்லிங் கிளாஸோட சிலபஸையும் நம்ம போஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 8th அப்போ ஸ்டார்ட் ஆகுது. ஈவினிங் 8 to 9:30 கிளாஸஸ் இருக்கும். லைவ் ட்ரேடிங் செக்ஷன் அவைலபிளாக இருக்கும். ஒரு 1 week இருக்கும். லைஃப் டைம் ஆக்சஸ் ரெக்கார்டட் கிளாஸ் இருக்கும். ஜாயின் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க கூகுள் ஷீட் ஃபார்ம் கொடுக்குறேன், ஃபில் பண்ணுங்கள். அப்படி முடியல அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். இன்றைக்கான எஃப்ஐ டேட்டா அண்ட் டிஏ டேட்டாஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் வந்து ஒரு 2131 கோடி 2133 கோடி செல்லிங்கில் இருக்காங்க. எஃப்ஐஎஸ் செல்லிங்கில் இருக்காங்க. டிஏஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2617 கோடி பையிங்கில் இருக்காங்க. நான் லாஸ்ட் 3 days சொல்லிட்டு இருக்கேன், என்ன ப்ரைஸுக்கு எஃப்ஐஎஸ் செல் பண்ணுறாங்களோ அதுக்கு ஈக்குவலாக டிஏஎஸ் பை பண்ணிகிட்டே வராங்க. எஃப்ஐஎஸ் வந்து பார்த்திங்கன்னா கேஷ் மார்க்கெட்டில் நெட் செல்லராக தான் இருக்காங்க. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் வீக் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 25,200 கால் ரைட் இருக்குது, 25,000 புட் ரைட் இருக்குது. ஃபாலோட் பை நாளைக்கு ஃப்ரைடே ஃபஸ்ட்டு 1 hour மார்க்கெட்டோட ட்ரெண்ட் என்னன்னு தெரிஞ்சுட்டு ரைட்டர்ஸ் எப்படி வராங்கிறத பார்த்துட்டு ட்ரேட் பண்ணுறது தான் ஈஸியாக மொமெண்டமாக கேட்ச் பண்ண முடியும். அதனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 25,000 சப்போர்ட்டாகவும் 25,200 ரெசிஸ்டன்ஸாகவும் இந்த 200 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நம்மளோட க்ளோசிங் ப்ரைஸில் இருந்து ஆல்மோஸ்ட் 40 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நிஃப்டி பொறுத்த வரைக்கும் டே டைம் ஃப்ரேம் சார்ட் வச்சுருக்கேன். லாஸ்ட்டு வந்து ஒரு 10 days-ஆகவே 25,250 கீழே வந்து 24,900 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மேக்ஸிமம் 300 பாயிண்ட்ஸ் ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஆல்ரெடி கிளியராக சொல்லியிருக்கோம், 25,250ங்கிறது மைனர் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். அது பிரேக் ஆச்சுன்னா 360 மேஜர் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகுங்கிறது நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். கீழே வந்து பார்த்திங்கன்னா 880 புல்லிஷ் ஆர்டர் பிளாக் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தாலும் சரி 25,246 ஓப்பன் பண்ணாங்க. அதுவே ஆல்ரெடி ரெசிஸ்டன்ஸ், அங்கேருந்து கண்டினியூஸ் ஃபால். இனிமேல் மார்க்கெட் அப் ட்ரெண்ட் திரும்பணும் அப்படின்னா 25,000
260க்கு மேலே ஸ்ட்ராங் க்ளோசிங் வச்சா தான் எகெயின் அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இல்லை அப்படின்னா திருப்பி ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கு தான் பாசிபிலிட்டி இருக்குது. இப்போ நம்ம இன்ட்ராடே பேசிஸில் நம்ம லெவல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இமிடியேட்டாக நாளைக்கு ஃப்ரைடே பிவோட்டாக ஒர்க் ஆக போகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா 25,120 to 125 இந்த லெவல் ஒரு 10 பாயிண்ட்ஸ் இல்லை. அடுத்தது சப்போர்ட் ஆக்ட் ஆக போகிற இடம் வந்து 25,020. அது பிரேக் ஆச்சுன்னா 24,940. அது பிரேக் ஆச்சுன்னா 24,880லேருந்து 24,860. இப்போது மார்க்கெட் வந்து இப்போ டவுன் சைடில் வருதுன்னா 960 to 940 அதில் சப்போர்ட் எடுக்கிறது பாசிபிலிட்டி இருக்குது இந்த 20 பாயிண்ட்ஸில். அதே மாதிரி இங்கே 25,120 to 25,140 ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அதனால் நீங்கள் இது வரைக்கும் நம்ம லெவல்ஸ் கொடுத்தது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரியாக்ட் ஆகிட்ருக்கும். இப்போ பர்டிகுலராக நீங்கள் பொறுத்த வரைக்கும் என்னென்னா அந்த 10 to 20 பாயிண்ட்ஸ்லேயே நீங்கள் வந்து டிசிஷன் எடுத்துடணும். பொசிஷன் எடுத்திருந்தால் அந்த லெவல் வரும்போது நம்ம ப்ராஃபிட்டில் எக்ஸிட் பண்ணலாமா என்னங்கிற டிசிஷன் எடுக்கிறதுக்காக நீங்கள் ஒரு டைம் அனலைஸ் பண்ணுங்கள். அப்சைடில் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 25,200 இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ், ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். அது பிரேக் ஆச்சுன்னா மேஜர் ரெசிஸ்டன்ஸ் 25,250. அதுக்கப்புறம் இங்கே இருக்க கேப் ஃபில்லிங் 25,327. அப்சைடில் வந்து R1, R2, R3, S1, S2, S3 25,120ங்கிறது பிவோட்டாக ஒர்க் ஆகும். இப்போ மார்க்கெட்டில் பொறுத்த வரைக்கும் நாளைக்கு எப்படி ட்ரேட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஒரு ரைசிங் விச் பேட்டர்னில் போனது எகைன் பிரேக் டவுன் ஆகிட்டு நல்ல ஒரு ஃபால் வந்துருச்சு. நாளைக்கு பொறுத்த வரைக்கும் 25,125 கீழே வந்து 25,000 இந்த 120 பாயிண்ட்டுக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து மொமெண்டம் இருக்காது. பிகாஸ் ரைட்டர்ஸை ஆட் பண்ணிடுவாங்க. கீழே வந்தால் ரைட் ஆட் பண்ணுவாங்க, மேலே போனால் ரைட்டர்ஸ் ஆட் பண்ணுவாங்க. ஒரு மொமெண்டம் ட்ரேடுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறவங்க ப்ரைஸு கன்சால்டேட் ஆகி பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா ரீடெஸ்ட்டில் என்ட்ரி எடுத்திங்கன்னா கால் ஆப்ஷன் சைடு இங்கே ஃபோக்கஸ் பண்ணலாம். ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு அப்படின்னா கால் ஆப்ஷன் சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். புட் ஆப்ஷன் சைடு சொல்லும்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க. சைக்காலஜி லெவல் 25,000ங்கிறது சைக்காலஜி லெவல். இந்த ஏரியாவில் ட்ரேட் ஆகும்போது பார்த்து கேர்ஃபுல்லாக தான் ட்ரேட் பண்ணணும். டெசசிவ் பிரேக் டவுன் வந்தால் தான் ரீட்ரேஸ்மெண்ட்டில் ஸ்கேல்ப் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸ்கேல்ப் யூஸ் பண்ணணும், ஸ்கேல்பிங் ட்ரேடிங் பண்ணணும். ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு பாக்ஸ் தியரிலேருந்து பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னா ஒரு ரைசிங் வெஜ்லேருந்து பிரேக் டவுன் ஆகும்போது பவர்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பாக்ஸ் தியரிலேருந்து பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னா ஸ்கேல்பிங் யூஸ் பண்ணுறது அட்வைசபிள். ஒவ்வொரு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கும் நேற்று சொன்ன மாதிரி ஸ்கேல்பிங் யூஸ் பண்ணலாம். இன்பிட்வீனில் இந்த ஏரியாக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா இன்கேஸ் ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சப்போர்ட்டில் வந்தால் கால் ஆப்ஷன் ஒரு டீசென்ட் ஸ்டாப் லாஸ் போட்டு ரெசிஸ்டன்ஸில் ஏதாச்சும் ரிஜெக்ஷன் ஆச்சு. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி கேண்டில் வந்தால் ரிஜெக்ஷனில் புட் ஆப்ஷன் சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ரிஜெக்ஷன் இங்கே வந்தாலும் ரிஜெக்ஷன் பண்ணலாம், இந்த ஏரியாவில் வந்தாலும் பண்ணலாம். இந்த 25,000 இந்த மாதிரி ரிஜெக்ஷன் ஃபார்ம் ஆச்சுன்னா அங்கே பிஇ சைடு ஸ்கேல்ப் பண்ணலாம். பிரேக் டவுன் ஆச்சுன்னா ரீடெஸ்ட்மெண்ட்டில் பிஇ சைடு ஸ்கேல்ப் பண்ணலாம். பிரேக் அவுட் நடந்தால் மட்டும் மொமெண்டம் ட்ரேட் சிஇ சைடு கால் ஆப்ஷன் சைடு ட்ரேட் பண்ணலாம். நாளைக்கு பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்க்கணும். பிகாஸ் ஃபஸ்ட் டேனால் ரைட்டர்ஸ் எப்படி ரைட் பண்ணுறாங்கிறது பொறுத்து தான் மார்க்கெட் மூவ் ஆகும். ஒன்ஸ் ரைட்டர்ஸ் வந்து ஆப்ஷன்ஸ் செல்லிங்கில் வந்து ரைட்டர்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிசிஷன் வேறு மாதிரி எடுக்கணும். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஃபஸ்ட்டு நியூ டைப் ஆஃப் ஆப்ஷன் செல்லர்ஸ் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது எந்த சைடு என்ட்ரி ஆகிறாங்களோ அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் கால் ஆப்ஷன் சைடு அக்ரெசிவாக ஆட் ஆகிறாங்கன்னா புட் ஆப்ஷன் சைடு போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இது நார்மல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்குற வியூ. பட் ஆல்ரெடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லாம் வந்ததுக்கப்புறம் பார்க்குற வியூ வந்து வேறு மாதிரி வரும். அதை நம்ம கிளாஸில் எல்லாமே டீட்டெயிலாக சொல்லிக் கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் ரியாக்ட் ஆகுது. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒரு 650 பாயிண்ட்ஸ் ரேஞ்சிலே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் இந்த 650 பாயிண்ட்ஸில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இதில் மேலே அப்சைடில் நான் கிளியராக 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமே வைக்கிறேன். மேலே அப்சைடில் கிளியராக பார்த்தீங்கன்னா கிளியராக செல்லிங் ப்ரெஷர் வருது. செல்லிங் ப்ரெஷர் எகைன் செல்லிங் ப்ரெஷர். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிஃப்டி லைட்டாக ரெக்கவரி ஆனதுக்கு அந்த 25,100 டச் பண்ணதுக்கான ரீசனே பேங்க் நிஃப்டியில் ஐசிஐசி பேங்க் மூவ் ஆனதுனால தான். நிஃப்டி விழுந்ததுக்கு ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா ரிலையன்ஸ் வந்து நல்லா ஃபால் வந்துச்சு. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இந்த ரேஞ்செல்லாம் ரிஸ்க் ஜோன். பேங்க் நிஃப்டியில் எப்படி ட்ரேட் பண்ணணும்னா இந்த ஏரியாவை பிரேக் அவுட் பண்ணது நல்ல புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா பாதி லெவல்லையோ ரீட்ரேஸ்மெண்ட்லையோ கால் ஆப்ஷன் சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். 57,482 ஆல்மோஸ்ட் பிரேக் அவுட் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150 to 160 பாயிண்ட்ஸ் ஸ்பாட்டில் போகுதுன்னா ப்ரீமியத்தில் எப்படியும் வந்து ஒரு 80 to 90 பாயிண்ட்ஸ் கன்ஃபார்மாக போயிடும். 0.5 இருக்க டெல்டா வேல்யூவை சூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணணும்.
புட் ஆப்ஷன் சைடு பொறுத்த வரைக்கும் நல்லா கவனிங்க. இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ப்ரைஸு இந்த பாக்ஸ் கிளியரில் ட்ரேட் ஆச்சுன்னா ட்ரேடை அவாய்ட் பண்ணணும். ஏன்னா இது வந்து ஒரு கன்சால்டேஷன் ஜோன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கன்சால்டேஷன் ஜோன். அதனால் அந்த கன்சால்டேஷன் ஜோனில் ட்ரேட் அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு ட்ரெண்ட் லைன் இப்படி ட்ரா பண்ணிங்க அப்படின்னா நம்ம போட்டிருக்க 59,962 சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். இதில் பிரேக் டவுன் ஆச்சுன்னா ரீடெஸ்ட் பண்ணும்போது புட் ஆப்ஷன் சைடு ஃபோக்கஸ் பண்ணணும். இங்கே பிரேக் அவுட் ஆனால் கால் ஆப்ஷன் சைடு ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த ஏரியாக்குள்ளே ட்ரேட் ஆச்சுன்னா ட்ரேட் அவாய்ட் பண்ணுறது அட்வைசபிள். நாளைக்கு மார்க்கெட்டில் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்த்துட்டு நான் ட்ரேட் செட்டப்பை நம்ம டெலிகிராம் சேனலில் நான் போஸ்ட் பண்ணுறேன். அதை பேஸ் பண்ணி எப்படி ஃபோக்கஸ் பண்ணலாங்கிறது நம்ம ஐடியா பண்ணிக்கலாம். பட் பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸை கிளியராக மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டாக ரியாக்ட் ஆகும். இது 25,125 பிவோட்டாக ரியாக்ட் ஆகும். ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக 25,972, செகண்ட் சப்போர்ட்டாக 56,800, ஃபைனல் சப்போர்ட்டாக பார்த்தீங்கன்னா 56,600. இந்த 56,600ங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் சப்போர்ட்டு. ப்ரீவியஸாக இங்கே பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டு பிரேக் டவுன் ஆனால் ரீடெஸ்ட் ஆனதுக்கப்புறம் திருப்பி சப்போர்ட் ஆக்ட் ஆகிருக்கு. திருப்பி வந்தாலும் அது சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பிரேக் அவுட் ஆர் பிரேக் டவுன் நடந்தால் ரீட்ரேஸ்மெண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணணும். கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன். இன்கேஸ் சப்போர்ட்டில் இருந்துச்சுன்னா கால் ஆப்ஷன் ஃபோக்கஸ் பண்ணணும். ரெசிஸ்டன்ஸில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், இந்த மாதிரி கேண்டில் வந்துச்சு, இந்த மாதிரி கேண்டில் வந்தால் இந்த புல் பேக் வருது பார்த்திங்களா, இந்த புல் பேக்கில் என்ட்ரி எடுக்கணும். ஃபாலோ ஆகுதா, இந்த புல் பேக்கில் என்ட்ரி எடுக்கணும். ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு எந்த மெத்தடில் ட்ரேட் பண்ணுறோங்கிறது கிளியராக தெரியும். அதை டெய்லி வீடியோ பாருங்கள், ஃபோக்கஸ் பண்ணுங்கள். டெய்லியும் நம்ம சேனலை வந்து ரெகுலராக பார்த்து ஆரம்பித்தாவே நிறைய விஷயத்தை நம்ம சொல்ல ஆரம்பிப்போம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.